அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. SSCGD அண்ட் ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா முக்கியமான ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் 2024 இந்தியா பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பதக்கங்கள் வென்றாங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவை பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வீடியோ எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் வென்யூஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் இடங்களினுடைய பட்டியல்கள் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா SSCயாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சொல்கிறேனோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக். ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எப்போ ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1896 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். கிரீஸ் ஏத்தன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நாளைக்கு நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ், 33வது ஒலிம்பிக்ஸ். பாரிஸில் 3 வாட்டி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 1900, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1924, இப்போ தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2024 நடந்திருக்கு. ஒலிம்பிக்ஸை கண்டக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா லாசன், சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை இருக்குது. சம்மர் ஒலிம்பிக், வின்டர் ஒலிம்பிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கோடைக்கால ஒலிம்பிக், குளிர்கால ஒலிம்பிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கான ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக் 2021 எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது. ஓகேங்களா, அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸை பற்றி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. இதற்கு மேலே நீங்கள் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலுமே ஓகேங்களா, அடுத்த ஒலிம்பிக்ஸ் வர வரைக்கும் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. அதனால் நல்லா என்ன பண்ணிக்கோங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா நடந்தது. இது எத்தனாவது ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33வது ஒலிம்பிக்ஸ். எத்தனாவது ஒலிம்பிக்ஸ்? இது 33வது ஒலிம்பிக்ஸ். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா 32வது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ். ஓகேங்களா, இந்த 33வது ஒலிம்பிக்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA வந்திருக்கிறாங்க. எவ்வளோ கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கோல்டு. சில்வர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. ஓகேங்களா, கோல்டு, சில்வர், பிரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா USA பார்த்தீங்கன்னா 40 கோல்டு, 44 பார்த்தீங்கன்னா சில்வர், 42 பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஓகேங்களா, தங்கம் 40, வெள்ளி பார்த்தீங்கன்னா 44, வெண்கலம் பார்த்தீங்கன்னா 42. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா சைனா இருக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 91 பதக்கங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 40 பார்த்தீங்கன்னா தங்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27 பார்த்தீங்கன்னா வெள்ளி, 24 பார்த்தீங்கன்னா வெண்கலம். அதுக்கடுத்து 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா 20 தங்கம், 12 வெள்ளி, 13 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 45 மெடல்களோட பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பதக்கங்களை மட்டும் பெற்று 0 தங்கமே பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 வெள்ளி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 வெண்கலமோட பார்த்தீங்கன்னா 71வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் யார் அப்படின்றத கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 3க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் டோட்டல் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸும் சரி, சைனாவும் சரி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஈக்குவலாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த நாடுகள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் 40 தங்கங்கள் வென்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்தெந்த நாடு அப்படின்னா US, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ பாரிஸ் ஒலிம்பிக் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் யார்? USA, செகண்ட் யார்? சைனா, தேர்ட் யார் பார்த்தீங்கன்னா ஜப்பான். இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71வது இடம். அதுக்கடுத்து அடுத்த ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் USA பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேங்களா, இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. 2028 ஒலிம்பிக்ஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்கலாம். எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2022 எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங், சீனாவில் நடந்தது. இப்போ 2026 எங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலான் அண்ட் கார்டினா அப்படின்ற இடம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்க.
வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026 எங்கே நடந்தது, எந்த நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஓகேங்களா, எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்து இட்டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க போகுது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 வின்டர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா வந்து சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பேராலிம்பிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஊனமற்றவர்களுக்கான ஒலிம்பிக்ஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இரண்டாம் உலக போர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கை கால்கள் ஏதாவது ஒரு ஊனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துருச்சு அந்த போர் புரிஞ்சதுனால, அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்லையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பேராலிம்பிக்ஸ். ஸோ அந்த பேராலிம்பிக்ஸ் வரதுக்கு முக்கிய காரணம் இரண்டாம் உலக போர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதனுடைய சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னா வந்து பேராலிம்பிக்கில் சம்மர் ஒலிம்பிக் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 டோக்கியோவில் நடந்தது. 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸில் நடக்க போகுது. ஓகேங்களா, பாரிஸில் என்ன பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க. 2028 வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேங்களா, நார்மலாக சம்மர் ஒலிம்பிக் எங்கே நடக்குமோ அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேராலிம்பிக்கினுடைய சம்மர் ஒலிம்பிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் ஒலிம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 2022 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது சீனாவில். ஸோ 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலியில் நடக்க போகுது. ஓகேங்களா, சேம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக் நடக்குதோ அதே மாதிரி வந்து அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேராலிம்பிக் பர்சனுக்கு சம்மர் ஒலிம்பிக் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் பர்சனுக்கு எங்கே வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேராலிம்பிக் பர்சனுக்கும் அதே இடத்துல தான் வந்து என்ன நடக்க போகுது, வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா, அப்போ ஒலிம்பிக்கில் கொஷின் கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸு சொல்கிறேன். ஓகேங்களா, பிளேஸு இயர் என்ன நடந்தது அப்படின்றது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஏஷியன் கேம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேம்ஸ். ஏஷியன் கேம்ஸ்னா என்னது, ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள் மட்டும் விளையாடக்கூடிய விளையாட்டு தான் வந்து ஏஷியன் கேம்ஸ். ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1951. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் எத்தனை முறை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2 முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ கடைசி எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஹோங்சு சைனா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஓகேங்களா, ஸோ எத்தனாவது ஏஷியன் கேம்ஸ் வந்து ஹோங்சு சைனாவில் நடந்தது அப்படின்னா 19வது ஏஷியன் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நகோயா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ 20வது ஏஷியன் கேம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நகோயா, அதுக்கப்புறம் எங்கே இருக்குது, நகோயா எங்கே இருக்குது, ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ 2022 ஹோங்சு சைனாவில் நடந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனா. இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, எங்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடல்ஸ் ஸோ எந்தெந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்ட்டுலாம் மென்ஷன் பண்ணுறோம், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஏஷியன் விளையாட்டு 19வது ஏஷியன் விளையாட்டு எங்கே நடந்ததுன்னு சொன்ன ஹோங்சூல நடந்தது. ஓகேங்களா, எங்கே ஹோங்சு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது 2022 நடக்க வேண்டியது, ஆனால் 2023 தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைனா, 2வது பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான், 3வது பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் கொரியா, 4வது பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4வது பிளேஸு யார் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் சைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 201 கோல்டு, 111 வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி, 71 வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலம், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 383 பதக்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 52 தங்கம், 67 வெள்ளி, 69 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ வெண்கலம், 188 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்துலையும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் கொரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 42 வந்து தங்கம், 59 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வெள்ளி வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 89 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்கலம் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 190 வாங்கியிருக்கிறாங்க. என்ன சார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 190 வாங்கியிருக்காங்க, இவங்க 188 வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இடத்துல இருக்காங்க, இவங்க செகண்ட் இடத்துல இருக்காங்கன்னா வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பாருங்க 42 தான் வாங்கியிருக்காங்க, இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 52 வாங்கியிருக்காங்க. அப்போ கோல்டு யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28 கோல்டு, 38 வெள்ளி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 106 மெடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா ஏஷியன் கேம்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 100 மெடலுக்கு மேலே அடிச்சது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதனால் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மூணுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் 2023 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 28 தங்கம், 38 வெள்ளி, 40 வந்து பார்த்தீங்கன்னா என்னது வெண்கலம், டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 106. இதில் இன்னொன்று வந்து எது கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் எது தேர்டு அப்படின்னு வந்து தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரொம்ப இன்டீரியராக உள்ளே போய் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு அதிக
வெண்கல பதக்கத்தை வென்றது. ஓகேங்களா? which of the following countries won the maximum bronze medal அப்படின்னு வந்து கேட்கலாம். எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுதான், எது சவுத் கொரியா தான். ஏன்னா வந்து பாருங்க, சைனா 71 தான், இவங்க ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 69 தான். இவங்க எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 89 வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஏஷியன் கேம்ஸ் ஸோ 2022 நடக்க வேண்டியது, ஆனால் 2023 தான் நடந்தது. அதில் ஃபர்ஸ்ட் யார் சைனா, ரெண்டாவது யார் ஜப்பான், மூணாவது யார் அப்படின்னா சவுத் கொரியா, நாலாவது இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா இருக்கிறாங்க. 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நகோயா ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருந்தாங்க. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னா வந்து ஸோ ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லைங்களா, அந்த நாடுகள் மட்டும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ். இந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1930 வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. கடைசியாக நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 22வது எடிஷன் எங்கே நடந்ததுன்னா பிர்மிங்ஹாம் இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 23வது எடிஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 2018 எங்கே நடந்ததுன்னா ஆஸ்திரேலியா, 2022 எங்கே நடந்ததுன்னா வந்து பிர்மிங்ஹாம் இங்கிலாந்து, 2026 எங்கே நடக்க போகுதுன்னா விக்டோரியா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து காமன்வெல்த் கேம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸோ FIFA வேர்ல்டு கப் 2022 எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கத்தாரில் நடந்தது. கத்தாரில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அர்ஜென்டினா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. இது ரிப்பீட்டடாக இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா SSC ரயில்வேல கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனடா, மெக்சிகோ, யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது ரீசெண்டாக நடந்த SSC எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. அதே மாதிரி இந்த 2026 ஓப்பனிங் செரிமனி FIFA வேர்ல்டு கப்பினுடைய ஓப்பனிங் செரிமனி யார் பண்ண போகிறாங்கன்னா வந்து ஸோ மெக்சிகோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதிலே 2 ஆங்கிளில் கொஸ்டின் கேட்கலாம். 2026 எந்தெந்த நாட்டில் நடக்குதுன்னா கனடா, மெக்சிகோ, யூஎஸ். அந்த ஓப்பனிங் செரிமனியை யார் பண்ண போகிறாங்க, திறப்பு விழாவை யார் பண்ண போகிறாங்கன்னா வந்து மெக்சிகோ பண்ண போகிறாங்க. அப்போ FIFA வேர்ல்டு கப் 2026 எங்கே நடக்க போகுது? ஸோ கனடா, மெக்சிகோ, யூஎஸ்லாம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் FIFA Under-17 வேர்ல்டு கப் மென். ஓகேங்களா? ஆண்களுக்கான FIFA Under-17 உலகக்கோப்பை 2021 பெருவில் நடக்கணும், கேன்சல் ஆயிடுச்சு. 2023 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தோனேஷியாவில் நடந்தது. யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனி தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ FIFA Under-17 வேர்ல்டு கப் உமன். ஓகேங்களா? பெண்களுக்கான FIFA Under-17 உலகக்கோப்பை 2022 எங்கே நடந்தது அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவில் தான் நடந்தது. இதில் வின் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டு ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவில் நடந்தது, அதனால கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 எங்க நடந்தது? இந்தியா. அதில் வின் பண்ணவங்க யாரு? ஸ்பெயின். 2024 எங்க நடக்க போகுது அப்படின்னா வந்து டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க போகுது. இதுவும் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சதான். ஸோ 2019 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னா வந்து இங்கிலாந்து அண்ட் வேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. 2023 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு டேட்டா. யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2023 ஆஸ்திரேலியா எத்தனாவது முறை ஐசிசி வேர்ல்டு கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க போகுது அப்படின்னா 2027 சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா, ஜிம்பாப்வேல வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதுக்கடுத்து 2031 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியா, பங்களாதேஷ் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்த SSC எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. 2011 வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஐசிசி வேர்ல்டு கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. யாருன்னா இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா 3 பேரும் சேர்ந்து வந்து பண்ணால் வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த 2023 இந்தியா மட்டும் வந்து பண்ணால் தனியாக பண்ண போகிறாங்க. 2031 வந்து பண்ணால் இந்தியா, பங்களாதேஷ் 2 பேருமே சேர்ந்து வந்து பண்ணால் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வந்து பண்ணால் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா ஐசிசி அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது, ஐசிசினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐசிசி உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப், ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை ஸோ 2017 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்ததுன்னா லண்டன், இங்கிலாந்து. 2021 வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நடந்தது. அதுலேயும் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆஸ்திரேலியா. 2025 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியா. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஐசிசி என்னது ஐசிசி உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசிசி T20 வேர்ல்டு கப் மென். ஓகே, 2021 எங்கே நடந்ததுன்னா UAE ஓமன். அதுக்கடுத்து 2022 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்தது. 2024 வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆனாங்க. அது என்னென்ன டீம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் ஆனாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வாட்டி ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க. இது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஓகே, 2024 ஸோ ஐசிசி T20 வேர்ல்டு கப்பை யார் வின் பண்ணாங்க, மென்ல யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஆன்சர் என்னது? ஸோ இந்தியா தான் வின் பண்ணாங்க. இதே உமன் கேட்டாங்க அப்படின்னா வந்து ஆன்சர் என்னது? ஸோ இந்த 2021 கடைசியாக வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாரும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க. சாரி, அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஐசிசி உமன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் T20 இதுக்கு மேலே தான் வரும். ஓகேங்களா, T20 இதுக்கு மேலே தான் வரப்போகுது. ஓகேங்களா, 2024 யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள். ஸோ ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் மகளிருக்கான T20 உலகக்கோப்பை 2020 எங்கே நடந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியா. 2022 வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சிச்சு. எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதனுடைய வின்னர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஆஸ்திரேலியா. 2024 எங்கே நடக்க போகுதுன்னா பங்களாதேஷ். 2026 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க 2024 எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உமன்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை 2018 எங்கே நடந்தது அப்படின்னா வந்து லண்டன். 2022 எங்கே நடந்தது அப்படின்னா வந்து டெர்ராசா ஸ்பெயின் அண்டு ஆம்ஸ்டல்வீன் நெதர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஸோ அதுக்கடுத்து 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேவ்ரே பெல்ஜியம் அண்டு ஆம்ஸ்டல்வீன் நெதர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக. ஓகேங்களா, ஸோ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2026 ஸோ உமன்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா ஸோ பெல்ஜியம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெதர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேங்களா, இது வந்து எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்லியிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னா வந்து பெல்ஜியம், அதுக்கடுத்து நெதர்லாண்ட். இதே 2022 எங்கே நடந்ததுன்னா ஸ்பெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட். ஸோ இந்த 2022 யார் வின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நெதர்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்த பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை. ஓகேங்களா, 2018 எங்கே நடந்தது அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிசா. 2023 புவனேஸ்வர் அண்ட் ரூர்கேலாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஸோ அதில் வின் பண்ணவங்க யார் அப்படின்னா வந்து ஜெர்மனி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2023 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் 2023 எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி 2018 ஒடிசா தான், 2023 ஒடிசா தான். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஹாக்கி ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் ஒரு ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டேடியம். அந்த உலகின் மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டேடியம் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2026 எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்து ஸோ பெல்ஜியம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேவா, ஸோ உமன்ஸுக்கும் இதே இடம் தான், மென்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடம் தான். பாருங்கள் அதே தான் கொடுத்துருக்காங்க. வேவ்ரி பெல்ஜியம், ஆம்ஸ்டல்வீன் நெதர்லாண்ட். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேவ்ரி பெல்ஜியம், ஆம்ஸ்டல்வீன் நெதர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து IAAF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் அத்லெட்டிக்ஸ். ஓகேங்களா, அதாவது தடகளத்துக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 2022 எங்கே நடந்தது அப்படின்னா வந்து ஸோ அமெரிக்காவில் நடந்தது. 2023 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடந்தது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹங்கேரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஓகேங்களா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்து டோக்கியோ ஜப்பான். 2027 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீஜிங் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்க போகுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க ஸோ மென்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஆண்கள் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2021 எங்கே நடந்ததுன்னா செர்பியா. 2023 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து உமன்ஸ் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2019 எங்கே நடந்ததுன்னா ரஷ்யா. ஸோ 2021 எங்கே நடந்ததுன்னா போலாந்து. 2023 எங்கே நடந்தது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியூ டெல்லி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. ஓகேங்களா, பெண்கள் உலகத்து குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆசியா கப். ஸோ ஆசியா கப் வந்து பார்த்தீங்கன்னா 2022 யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தான். ஸோ 2023 யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியா, அதாவது ஸ்ரீலங்கா கண்டக்ட் பண்ணாங்க. யார் வின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ அந்த 2023 ஆசியா கப் வின் பண்ணும்போது இந்தியன் டீமினுடைய கேப்டன் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கும் சிஎஸ்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெருங்கிய பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த ஸ்போர்ட்ஸ் அதனுடைய பிளேசஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்க போகுது, எந்த இடம், எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை தாண்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நல்லபடியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா படிங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.